ஹாய்! ஒரு குட்டி விலாக் பார்க்கலாமா? எப்பவுமே சாப்பாடு மீந்து போனா தண்ணி ஊத்தி மறுநாள் காலைல கஞ்சியாவே குடிச்சிறது. இப்ப அடிக்கிற வெயிலுக்கு கஞ்சியா குடிக்கிறத விட இந்த மாதிரி கேழ்வரகு கூழ் செஞ்சு சாப்பிட்றதே நல்லா இருக்கு. நேத்து சாப்பாடு கொஞ்சமா மீந்து போயிடுச்சு. அதனால அந்த சாப்பாட்டுல தண்ணி ஊத்தி நல்லா வேக வச்சுட்டு 1/4 கப் கேழ்வரகு மாவுல 1/2 கப் தண்ணி ஊத்தி கரைச்சி இது கூட சேர்த்து உப்பு போட்டு கிண்டி நைட்டு செஞ்சு எடுத்து வச்சுட்டேன். மண் சட்டியில நைட்டே செஞ்சு சூப்பரா எடுத்து வச்சாச்சு. காலையில கெட்டியான தயிரை நல்லா தண்ணி ஊத்தி கையால கரைச்சிட்டு இந்த கேழ்வரகு கூட ஊத்தி தன் கையை தனக்கு உதவி. ஸோ நம்ம கையாலேயே நல்லா மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதான். அது கூட உப்பு, வெங்காயம், மாங்காய், பச்சை மிளகாய், மல்லித்தலை இதெல்லாம் சின்ன சின்னதாக போட்டு சூப்பராக செஞ்சுருந்தேன். அதுக்கப்புறம் இதுக்கு தொட்டுக்க கடலைப்பருப்பு துவையல் செஞ்சுருந்தேன். இந்த துவையலுக்கு பார்த்தீங்கன்னா கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, காஞ்ச மிளகாய், பூண்டு பல்லு, தேங்காய், புளி, கருவேப்பில்லை, அப்புறம் கட்டி பெருங்காயம் போட்டுக்கோங்க. ஒரு சின்னதாக வதக்கிட்டு கொஞ்சமாக கல்லுப்பு போட்டு நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் நல்லா ஆற வச்சு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கெட்டியாக இந்த மாதிரி துவையல் அரைச்சிக்கோங்க. இது செம்மையாக இருக்கும். இந்த கூழுக்கு மட்டும் இல்லை, இது பொதுவாக நீங்கள் வீட்டில் பழைய கஞ்சி வச்சுருந்தாலும் சரி, இந்த கடலைப்பருப்பு துவையல் செம்மையாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். வெயிலுக்கு இது குடிக்க அவ்வளோ அமிர்தமாக இருந்தது. ஸோ இன்றைக்கான காலை உணவு எங்களுக்கு இதுதான். அடுத்த ஒரு விலாகில் சந்திக்கிறேன். பாய்.